ஹாய் ஹலோ வணக்கங்க. என்னடா பிறந்தநாள் வீட்டுக்கு போன பையன் சாப்பாடு எப்படி ஒன்றும் போடலன்னு நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க. அதை ஒரு குட்டி மினி விழாக்க நம்ம பார்த்துடலாமா? இன்றைக்கி சாப்பாடு உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நிறைய இருந்துச்சு பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து தோசை, அப்புறம் சாம்பார் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி வச்சுருந்தாங்க, சப்பாத்தி வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த நிலவால் என்ன சிக்கன் தெரியுமா கேட்க கேட்க கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் விட நான் பார்த்ததே இல்லை. இது எல்லாத்தையுமே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் கேட்ரிங் சர்வீஸ் தான். ஓகேவா? அவங்களோட ஐடியா கொலாப் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி, சிக்கன் குருமா எல்லாமே வச்சுருந்தாங்க. அதிலே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ரூட்ஸ் தான். நான் நிறைய வாங்கி வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ கேட்டாலும் என்ன சோறு கேட்டாலும் கிடச்சி பார்த்துக்கிடுங்க. அதுலேயே அந்த பயிலுவை வந்து என்ன வந்து நீங்கள் இந்த கரண்டி வச்சு தின்னுங்க அப்படின்னு சொன்னானு நம்மளுக்கு இந்த கரண்டியெல்லாம் செட் ஆகுமா? ஒரு குத்து மட்டும் குத்தி ஒரு தர்பூசணி எடுத்து தின்னுக்கிட்டு அடுத்தது வந்து கையால் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கிடுங்க. நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கள் அண்ணன் பையன், எங்கள் அம்மா எல்லோரும் வந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி இதுவுமே தகட்ட எக்கச்சக்கமாக வச்சாவோ பார்த்துக்கிடுங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பழத்தை பிச்சு போட்டு அப்புறம் பாயசம் ஒரு கப்பில் வச்சுருந்தாவா அதையும் எடுத்து போட்டு என்ன செஞ்சாச்சுன்னா சாப்பாடை முடிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. அங்கே நிற்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே ஹாய் சொல்லி நல்லபடியாக பேசிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.